இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே என்னோடய சீரீஸ் ஆஃப் வீடியோஸை முதல்லேருந்து பார்க்கணும். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸ்கூலில் வந்த என் குருதேவை பசங்க பார்த்ததில்லைன்னு சொன்னதுனால நான் ஒரு லெட்டரை போட்டிருந்தேன். ஒரு பொண்ணு ஒரு அப்பாவுக்கு எழுதுகிற மாதிரி உள்ள லெட்டரை மட்டும்தான். ஏன்னா அந்த ஸ்கூல் நடத்துறதுக்கு காரணமே அவர்னு இருக்கும்போது எல்லா பசங்களும் அவரை பார்த்துருக்கணும் இல்லையா? அது ஒரு உண்மையான ஒரு வேண்டுகோள் இல்லையா? அதனால தான் அந்த லெட்டர் எழுதினேன். அது மட்டும்தான் அந்த லெட்டரில் இருந்த விஷயமே. ஓகேங்களா? ஏன்னா என் பசங்க சொன்னாங்க ஹாலிடே டிக்ளேர் பண்ணிடுவாங்க மிஸ், அதனால் எங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்ட்டு. அதுக்காக தான் என் கரஸ்பாண்டன்ட் கால் பண்ணி அம்மா நீ லெட்டர் எழுதக்கூடாது அப்படி இப்படி சொன்னாங்க. அப்புறம் ஒரு லெட்டரை காமிச்சாங்க. அதில் வந்து கிரியேட்டிவ் வேக்கன்சி அண்ட் அப்பாயிண்ட் ஹர்னு போட்டுண்டு. அதுதான் அவர் எனக்காக பண்ணின அப்பாயின்மெண்ட் லெட்டர். அந்த ஒரு வேர்டு தான். அது யாருக்கு எழுதணும்? கரஸ்பாண்டன்ட்க்கு தானே எழுதணும். ஸோ ஹி ஹஸ் ரிட்டன் தட் கிரியேட்டிவ் வேக்கன்சி அண்ட் அப்பாயிண்ட் ஹர் அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் குருதேவோட விசிட் டைமில் எல்லாமே ஸ்கூல் ஓப்பனிங்கில் தான் இருக்கும், ஸ்கூல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் எல்லா பசங்களுக்கும் என் குருதேவை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆனால் நார்மலாகவே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சது அவராலன்னு ஆகும்போது என்னென்ன நடக்கும் தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஜெலஸ், இல்லைன்னா எப்படியெல்லாம் கொச்சை பண்ணலாம், கொச்சை பண்ணி அவளை எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவளை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு சூழ்நிலைமையில் சுவாமிஜி வந்தால் கூட பார்க்க விடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. சுருக்கமாக சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு தடங்கள் அவங்களே போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஐ ஹவ் கம் ஃப்ரம் ஏ ஹையர் ரெக்கமெண்டேஷன். நம்மளை என்ன ரெக்கமெண்டேஷனில் வந்தாலும் எல்லோரும் அதை நல்லபடியாக சொல்லணுமே தவிர அதை வந்து கொச்சை பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்படி அவர் ஒரு நாள் வந்திருந்த டைமில் என்னை பார்க்க விடாமல் எனக்கு டியூட்டி கொடுத்தாங்க. டியூட்டி கொடுத்தப்போ எனக்கு பார்க்கக்கூட முடியல. ஆனால் நிச்சயமாக எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போது என்னோடய ஒர்க்கை நான் என் அட்டெண்டர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 2 minutes நான் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லி வந்தேன். ஆனால் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் த க்யூ இன் த லாஸ்ட் 2, 3, 4 seconds. Swamiji, he called me and I visited him. அவரோட blessings வாங்கினேன். அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு சங்கடம். எனக்கு வார்த்தைகளே வரல அவர்கிட்ட எப்படி நன்றி செலுத்தணும்ட்டு. ஆனால் நன்றியும் செலுத்தேன். அவர் என்ன பிளஸ்ஸும் பண்ணார். இப்போ சொல்லுங்கள், கடவுள் இருக்காரா இல்லையா? இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். வணக்கம்.